ஹாய்ங்க. நீங்க ப்ளவுஸ் தைக்கும்போது, ப்ளவுஸோட பேக்கும், ஃப்ரண்ட்டும் பெல்ட் தைச்சதுக்கப்புறம், சைடு வந்து அப் அண்ட் டவுன் வந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, நான் சொல்லப் போற இந்த ஒரு டிப்ஸ வந்து ஃபாலோ பண்ணுங்க. இப்போதான் அளவு வச்சு பெல்ட் கிளாத் கட் பண்ணிட்டு, அதுக்கப்புறம் தைக்கிறது ஒரு விதம். இதுல நான் வந்து ஃபர்ஸ்ட்டு தச்சுக்கிட்டு, அதுக்கப்புறம் அளவு மார்க் பண்ணி எப்படி கட் பண்றது அப்படிங்கிறத காட்டுறேன். இப்போ மெயின் கிளாத் ஒரு 2 லைனிங் கிளாத் எடுத்திருக்கோம் பெல்ட் தைக்க. மெயின் கிளாத்தோட நல்ல பக்கத்துக்கு மேல ஒரு லைனிங் கிளாத்தும், அதுக்கு மேல இன்னொரு லைனிங் கிளாத்தும் வைக்கிறோம். இன்னொரு லைனிங் கிளாத்ல வந்து அகலம் கம்மியாவும் இருக்கு. அதில வந்து கரபாகத்தோட இருக்கு. அத வந்து நல்லா மேல தெரியிற மாரி வச்சுட்டு, கரெக்ட்டா ஸ்ட்ரெயிட்டா தையல் போட்டுக்கிறேன். கிளாத் மேல எட்ஜ்ல ஓரத்தில தையல் போட்டுக்கிறோம். போட்டுட்டு இப்ப அப்படியே வெளிப்பக்கம் படிமான தையல் போடணும். உங்களுக்கு வந்து இந்த கிளாத் ரொம்பவே டிரான்ஸ்பரண்டா இருக்கு. அதனால அந்த கரபாகம் கொஞ்சம் பளிச்சுன்னு வெளியில தெரியுது. அது எவ்வளோ தூரத்துக்கு இருக்கோ, அந்த தூரத்தில நான் படிமான தையல் வந்து அழுத்தமா போட்டுக்கிறேன். இப்ப வந்து நமக்கு அது வெளியில வந்து டிஃபரன்ஸ் எதுவும் தெரியாம நீட்டா இருக்கும். இப்போ வந்து அளவு எப்படி மார்க் பண்ணுறதுன்னு காட்டுறேன். பேக் பீஸ் மேலே ஃப்ரண்ட் பீஸ் வந்து இதை மாதிரி வைக்கிறோம். ப்ளவுஸோட ஃப்ரண்ட் பீஸை ஆம் ஹோல் கிட்ட கரெக்டாக இருக்கிற மாதிரி வச்சிங்க. இப்போ பார்த்தீங்கன்னா முக்கியமாக நம்ம செய்ய வேண்டியது ஃப்ரண்ட் பீஸில் இதை மாதிரி ஒரு 1/2 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். எந்த இடத்துல நம்ம பெல்ட் ஜாயின் பண்ணுவோமோ அந்த தையலுக்குள்ள இடத்த மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து தான் நீங்கள் வந்து அளவு வந்து மார்க் பண்ணணும். இப்போ நமக்கு ஃப்ரண்ட்டில் 4.25 இருக்குது, பேக்கில் 3.25 இருக்குது. இப்போ 1/2 இன்ச்சு இதுலேருந்து இன்னும் நம்ம தையலுக்கு எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கணும் கட் பண்ணும்போது. இப்போ ஃப்ரண்ட்டில் வந்து 4.25 அப்படியே நான் வச்சுக்கிறேன். அதை விட அதிகமாக எடுக்கலை. ஏன்னா ஃப்ரண்ட்டில் ரொம்பவும் பெல்ட் இறக்கமாக வைக்கும்போது சுருட்டிட்டு போகிற மாதிரி ஆகிடும். அதனால் ஃப்ரண்ட்டில் 4.25 இருக்கா அதே அளவு வச்சுக்கலாம். பேக்கில் 3.25 இருக்குது, 4.25 மார்க் பண்ணிக்கலாம். பேக்கு ஃப்ரண்ட் 2 பக்கமே 4.25ன்னு மார்க் பண்ணிவிட்டு இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஹூக் பட்டி ஐப்பட்டி ஜாயிண்டோட கிராஸ் வந்து மொத்தமாக 3 இன்ச் வேணும். அதை இதை மாதிரி ஒரு மார்க் பண்ணிக்கிட்டு இப்போ ஃப்ரண்ட்டில் வச்ச அந்த 4.25 இன்ச்லேருந்து இந்த 3 இன்ச் மார்க் பண்ணோம்ல அதுக்கு நேராக 1 இன்ச்சு கம்மி பண்ணி மார்க் பண்ணி அப்படியே ஷேப் கொடுத்துக்கிறேன் நான். பேக்கில் போக போக ரொம்ப பள்ளம் கொடுக்காம லைட்டாக வந்து ஷேப் வந்து இப்படி மேலே ஏறின மாதிரி கொடுத்துங்க. இப்போ ஃப்ரண்ட் பீஸ் ரெண்டுமே நான் வந்து ஃபினிஷிங் பண்ணிட்டேன். டாட்லாம் பிடிச்சி எடுத்துட்டேன். இப்போ வந்து பெல்ட் மட்டும் அட்டாச் பண்ணி காட்டுறேன் உங்களுக்கு. பேக் பீஸ் 2 பக்கமுமே பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப கரெக்டான அளவில் உங்களுக்கு அப் அண்ட் டவுனே வராது. லைட்டாக ஒரு ஃபுட்டோ அதோட கம்மியாகவோ சைடில் அப் அண்ட் டவுன் வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஸ்லீவ் ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி சரி பண்ணி கரெக்ஷன் பண்ணிட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் வீடியோக்கு லைக் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.